வணக்கம். This is for class 12 English refresher course 2021-22ல உங்களுக்கு வந்து the school will reopen on 1st of September 2021. So definitely all will feel happy for that because in this situation we expect the society expect, the government expect reopening of school on 1/9/2012 will make the situation to feel easy. During that time they won't take regular class, teachers won't take regular class. They will start with refresher course given by Government of Tamil Nadu, prepared by SCERT. So in this class we are seeing 1 mark only. So what is given in refresher course? Grammar part 1 mark I decide to take. So please, those who are seeing this video, if you like this, you please share it to others. So thank you all. This is thank you all. Now question tag. Question tag means short form, making the confirmation, agreement, invitation, request, sometimes warning. நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்லுவோம், அவங்க எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாங்க, போயாச்சா, எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் வந்து சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லிவிட்டு அப்படியா, முடிஞ்சுதா, வந்தாச்சா, அந்த மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் கேட்போம். அதுதான் வந்து கொஸ்டின் டேக். அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, இட் ஹெல்ப்ஸ் டைம் சேவிங். திஸ் இஸ் டைம் சேவிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டு யூ லைக் காஃபி? இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம்? எஸ் ஐ லைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஸ் ஐ லைக், அதர்வைஸ் நோ ஐ டிட் நாட் லைக். இது கொஞ்சம் லாங்காக இருக்கு இல்லையா? டிட் யூ ஸ்டடி எஸ்டர்டே? இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம்? எஸ் ஐ ஸ்டடீட். எஸ் ஐ ஸ்டடீட். தென் அதர்வைஸ் நோ ஐ டிட் நாட் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டியூடி ஒய் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஐஇடி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரூல் நம்பர் 1ன்னு வச்சுக்க. இது வந்து கான்ட்ராக்டட் ஃபார்ம் பண்ணேன். டு நாட் அப்படிங்கிற இதை நம்ம கான்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ் எழுதணும்னா சுருக்கிய வடிவம், கான்ட்ராக்டட் ஃபார்ம் மீன்ஸ் சுருக்கிய வடிவம். டோன்ட், இதில் எது மிஸ் ஆகுது? டிஓஎன் இருக்குது, இந்த என் வந்து மிஸ் பண்ணிடு. வில் நாட், won't, is not, isn't. அடுத்த ரூல்ஸை பார்த்துக்கலாம். அஃபர்மேட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட் அஃபர்மேட்டிவ் மீன்ஸ் கொஷின் டேக்கில் வந்து நெகட்டிவ் டேக்காக இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் மீன்ஸ் பாசிட்டிவ் டேக். வி ஆர் யூஸிங் பாசிட்டிவ் டேக். இந்த 2 ரூல்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம். நவ் சி இஸ் எ டான்சர். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோ அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. ஸோ வி ஆர் யூஸிங் நெகட்டிவ் டேக். இந்த இடத்துல கமா இருக்கணும், இந்த இடத்துல ஈஸ். நெகட்டிவ் டேக் மீன்ஸ் isn't. Now see what is the pronoun here. Pronoun is she. So isn't she? Question mark இங்கே போட்டுருக்கு. They are not writing. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நாட் இருக்குது. ஸோ கமா, verb வந்து ஆர், நம்ம நாட் சேர்த்தக்கூடாது பிகாஸ் திஸ் இஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ ஆர் யூஸிங் பாசிட்டிவ் டேக். பாசிட்டிவ் டேக் மீன்ஸ் ஜஸ்ட் ஆர் தி. ராணி இஸ் எ டாக்டர். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ புட் கமா ஹியர். இஸ், isn't, negative tag.
Here Rani, girl. So use the pronoun she. Isn't she? They are not studying. அதாவது இது வந்து இல்லையா, ராணி ஒரு டாக்டர் இல்லையா, ஆமாம் அவங்க டாக்டர் தான் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன். தே ஆர் நாட் ஸ்டடியிங். ஹியர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே நாட் இருக்குது. ஸோ இங்கே வேர்ப் வந்து ஆர். யூ யூஸ் ஆர். தே. ஆர் தே? யூ ஆர் கன்ஃபார்மிங் ஆர் தே. நவ் நெக்ஸ்ட் ஒன். இப்போ நாட்னு வர்றப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு கிளியராக வேணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாட் டைரெக்டாக இல்லாமல் இந்த மாதிரி நெகட்டிவ் ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைகாட் பண்ணிக்கணும். நன், நெவர், நத்திங், நோவேர், இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தெரியுது பார்த்தாவே. நெவர், ஐ நெவர். லிட்டில், இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஏன்னா லிட்டில்ங்கிறது நெகட்டிவாக, அங்கே என்ன மிஸ் இருக்குது நெகட்டிவ்ங்கிறதுக்கு அப்படின்னா, லிட்டிலில் என்ன கொஞ்சமாக இருக்குது, அதுவே ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தான். தென் ஃப்யூ, இதுவும் அப்படி தான். பேட்லி, பேட்லிங்கிறப்போ ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தான். ஸோ டைரெக்டாக நாட் அப்படிங்கிறதா இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு வி டோன்ட் திங்க். இந்த மாதிரி வர வேர்ட்ஸும் வந்து நெகட்டிவ் சென்ஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். தென் ரேர்லி, எப்போவாவது வருவான், அதுவும் நெகட்டிவ் சென்ஸ். தென் ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, செல்டம், இது எல்லாமே நெகட்டிவில் வரக்கூடியது. நான் இதோட மீனிங் எழுதுகிறேன். ஸோ வி ஆர் யூஸிங் பாசிட்டிவ் டேக். ஸோ ஆல் ஆர் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸ்னால் ஆப்போசிட்டாக யூ யூஸிங் பாசிட்டிவ் டேக். தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒரு ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்கு பார்த்துடலாம். ends with personal pronoun. ஸோ பொதுவாக நம்ம கொஷின் டேக்கில் இந்த மாதிரி பாய்ஸ்னு வந்தால் யூ ஆர் யூஸிங் தே, சிஸ்டர்னு வந்தால் சி, தென் ஓல்டு மேன் வந்தால் ஹி. இந்த ப்ரோனவுன்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் த நெக்ஸ்ட் ஒன் ரூல்ஸ் யூஸ்ட் இன் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸில் இங்கே இடம் பத்தலை அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். இங்கே இருக்குல்லையே இதனுடைய தொடர்ச்சி. ஆர் நாட் அப்படின்னா ஆரண்ட், ஷால் நாட் அப்படின்னா ஷார்ட், SHAN அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு டி. இதோட மீனிங் பார்க்காம இருந்தோம். நவ் வி see the meaning for that. ரேர்லி அப்படின்னால அரிதாக அப்படின்னு சொல்லித்தோம். ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாட், கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மீனிங் வந்து ஸ்கேர்ஸ்லி. ஏதோ இருக்குது, ஏதோ இருக்கம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஸ்கேர்ஸ்லி. ஆல்மோஸ்ட் நான் வெரி லோ. தென் ஹார்ட்லி, ஹார்ட்லி மீன்ஸ் ஒன்லி ஜஸ்ட், அதாவது இதுவும் இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, செல்டம். செல்டம் அப்படிங்கிறத ரொம்ப அரிதாக, ரொம்ப ரேராக. செல்டம், ரேர்லி எல்லாம் சேம் மீனிங். நாட் ஆஃபன், நாட் ஆஃபன் ஷீ இஸ் கம்மிங், அதாவது செல்டம் அப்படிங்கிறது நாட் ஆஃபன். இது எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உனக்கு கிளியராக புரியும். வி சி மோர் எக்ஸாம்பிள்ஸ் லேட்டர். நவ் வி சி த நெக்ஸ்ட் ஒன். சிங்குலர் சப்ஜெக்ட், நாட் பர்டிகுலர், அதாவது நிறைய மெனி பீப்புள் ஆர் தேர், many students are here. Not particularly we are calling someone. யாராவது வரீங்களா, டீச்சர் இஸ் காலிங் someone. So he may be coming or he may be or he. So anyone can come. அதுதான் வந்து someone அப்படின்னு சொல்கிறோம். someone help me. பர்டிகுலராக வரணுன்ட்டு இல்லை, இதுக்குள்ளே யாராவது வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் someone. ஸோ someone அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். பட் we are in the question tag we are using they. ஏன் they அப்படின்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இதில் நம்ம யாரையாவது கூப்பிடுறோம், அதுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் someone. பட் அந்த ப்ரோனவுன் வந்து இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுது. ஸோ தட் we are using they. somebody, anyone, no one, nobody, everyone, everybody, everything, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைகாட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸாமில் வந்து இது ஆஃபன் இதை கோத்ரூ பண்ணினா தான் எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பைகாட் திஸ் இஸ் ஆல். கீப் இன் மைண்ட் someone, somebody, anybody, no one, nobody, everyone, everybody, then everything. ஃபார் சிங்குலர் சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணினாலும் we are using the plural they. So those singular subject use plural pronoun they in question tag. Then the next one verb வந்து am. ஸ்டேட்மெண்ட்டில் amன்னு வரும். amன்னு வந்தால் amn't அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங் வே. யூ ஆர் யூஸிங் aren't.
தென் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கமெண்ட் பண்ணுறது, டிமாண்ட் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, ஆர்டர் கொடுக்குறது. பிரிங் த புக் அப்படின்னு சொல்கிறோம், கட்டாயமாக நீ இது கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் திஸ் யூஆர் இந்த சப்ஜெக்ட் ஆஃப் த டேக் வந்து யூ ஹிடனாக இருக்கும், சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கும். பிரிங் த புக்குன்னு சொல்கிறேன், இங்கே நோ சப்ஜெக்ட். அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் யூ ஆர் பிரிங்கிங். ஸோ சப்ஜெக்ட் இந்த டேக் இஸ் யூ. யூங்கிற ப்ரோனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வார்னிங் அண்ட் இன்விடேஷன், வார்ன் பண்ணுறது, டோன்ட் டச் த ஃபயர். இன்விடேஷன், டூ கம் டு த பார்ட்டி, டூ கம் டு மை ஹோம். இதுக்கு எல்லாமே வில் யூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். வில் யூ இன் டேக். இது எல்லாமே ரூல்ஸு. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கீப் இன் மைண்ட், பைகாட் பண்ணிக்க. தென் பொலைட் ரிக்வெஸ்ட், தேங்க்யூ, ப்ளீஸ், இது எல்லாமே பொலைட் ரிக்வெஸ்ட். ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து மாரலாவோ அல்லது லீகலாவோ நான் கட்டாயம் அதை செய்யணும். பவுண்ட் அப்படின்னா கட்டப்பட்டேன், கண்டிப்பாக செய்யணும். ஐ வாஸ் அட்வைஸ்டு, லீகலி ஆர் மாரலி அப்படிங்கிறத ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேரண்ட்டை பார்த்துக்குறோம், அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட். ஸோ ஃபார் தட் யூ ஆர் யூஸிங் would you. யாராவது சம்படி அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம would you அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே we see the examples later. Then no auxiliary. no auxiliaryனா இப்போ I love you. லவ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு டைரக்ட் மெயின் வேர்ப். இதில் ஆக்சிலரி ஃபார்ம் வந்து இல்லை. அப்போ இந்த டைம் யூ ஆர் யூஸிங் டூ, டிட், டஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் மீன்ஸ் டூ, பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் டட். தென் வேர்போட எஸ்ஏத்தி வரப்போ பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் டிட், வேர்போட எஸ்ஏத்தி வரப்போ டஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். தென் லேட்டஸ்ட் அப்படின்னு வரப்போ ஷால் பி. இது ரொம்ப உனக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டு. தென் ரைசிங், இதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ரைசிங் அப்படின்னா அப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரேசிங்னாலும் அப் தான், பட் ரைசிங்கில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். இந்த ரைசிங்கில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராது. நம்ம எல்லாமே பின்னாடி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாண்ட் டு நோ ரியலி. தென் ஃபாலிங் டவுன், இதுவும் அப்படி தான். இது வந்து லோ பிச்சில் சொல்கிறது, இது வந்து ஹை பிச்சில் சொல்கிறது. இப்போ ஐ டோன்ட் சப்போர்ட் யூ, இது லோ பிச்சில் சொல்கிறது. பட் இன் ஃப்யூச்சர் ஐ மே சப்போர்ட் யூ. ஸோ இது வந்து ஃபாலிங் டோன் வரப்போ வி ஆர் யூஸிங் ஜஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரைசிங் ஸ்டோன், ஐ வில் சப்போர்ட் யூ, டெஃபினட்டாக சொல்கிறது வந்து ரைசிங் டோனில் வரும். வி see it later. இங்கே வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் see it later அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லி அந்த எடுத்தோம்னா வீடியோ டைமும் ரொம்ப அதிகமாகும். ஸோ எக்ஸசைஸாக வர்றப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அசஸ்மெண்ட் இட் இஸ் கிவன் இந்த கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரெஃப்ரெஷர் கோர்ஸ். ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோடனே இதை தான் எடுக்க போகிறாங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டேக் கொஸ்டின் தேர் இஸ் ஏ மிஸ்டேக். இதில் மிஸ்டேக் இருக்குது, ஐடென்டிஃபை இட் அண்ட் கரெக்ட் இட். இதை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே கம்ஸ், he comes every Friday. This is positive statement. PS-னா positive statement. Positive statement-னா we are using negative tag. இந்த int அப்படின்னு இருக்குது, கரெக்டு தான். பட் இங்கே வந்து கம்ஸ்னு வரப்போ you are using does. So does, DOUS. Then doesn't he. This is the correct answer. So this is wrong. இதனுடைய கரெக்ட் ஆன்சர் வந்து doesn't he. கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் போடணும். இந்த முன்னாண்ட வந்து இந்த கம்மா இருக்கும், இங்கேயே இருக்குது, தனியாக போடணுன்ட்டு இல்லை. she didn't watch the film. இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் தட் யூ ஆர் யூஸிங் த பாசிட்டிவ் டேக். இங்கே டிட்னு இருக்கு இல்லையா? ஸோ டிட் நாட் ஃபார்ம் வந்து எழுதக்கூடாது. டிட் ஷீ, இதுதான் வந்து கரெக்டு. டிட் ஷீ. தென் த நெக்ஸ்ட் ஒன், ஐ வேர் நாட் இன்வைட்டட் டு த பார்ட்டி. அங்கே ஐ வேர் நாட் அப்படின்ட்டுருக்கு, இங்கே வாஸ்ன்னு இருக்குது. அப்போ இது வந்து ராங். ஸோ வேர், WERE, இங்கே நாட் இருக்கிறதுனால இங்கே நாட் சேர்த்தக்கூடாது. ஸோ வேர் யூ புட் த கொஸ்டின். ஹீ ஹேஸ் நாட் லிவ்டு ஹியர் லாங். ஸோ ஹேஸ் நாட், இங்கே ஹாவ்னு இருக்குது. ஸோ இது வந்து ராங். ஸோ ரைட் ஹேஸ் ஹீ. தென் த லாஸ்ட் ஒன், இட்ஸ் கிரேட் டு see each other. Sorry, it's great to see each other again.
தென் இங்கே வந்து கிரேட் மெயின் வேர்ப் வந்து கிரேட் அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ டூ. இங்கே வந்து திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா யூ ஆர் யூஸிங் நெகட்டிவ் டேக். ஸோ டோன்ட். ஸோ பாரு, இது நான் எழுதுனதே ராங்கு, சாரி ஃபார் தட். இட்ஸ் கிரேட் டு see each other again அப்படின்னு எழுதிட்டு, இப்போ நான் இங்கே வந்து இதை வந்து மெயின் வேர்ப் வச்சுட்டு டோன்ட்டுன்னு பிகின் பண்ணேன். பட் டோன்ட் இட் அப்படின்னு நம்ம எழுத முடியாது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் டோன் ஃபாலிங் டோன் வருது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் டோன் வாண்ட் டு நோ ரியலி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மீனிங்க்கு உரியது இந்த சென்டென்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் த ஆன்சர் as isn't it. ஏன்னா இங்கே நாட் ஃபார்ம் வந்து இல்லை. ஸோ isn't it. So this is correct one. So thank you.